நண்பர்களே வணக்கம். இன்னைக்கு காலையில 8:30 மணிக்கு போக வேண்டிய காலேஜுக்கு 8:40க்கு போனனால ஜேடி எங்களை வெளியே நிக்க வச்சுட்டாரு. நாங்க வந்தது 8:40, இவனுக்கு வருது 8:45, இவனுக்கு வருது 8:50. நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல நாங்கெல்லாம் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்ஸ்னு. இதுதான் ப்ரூஃப், பாத்துக்கோங்க. இதுல வருத்தப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை நண்பர்களே, எல்லாம் பழகி போச்சு. அதுக்கப்புறம் சார்ட்ட போயிட்டு சார் இனிமேல் நேரத்தில் வந்துடுறோங்க சார்னு ஒரு பொய் சொல்லிட்டு உள்ள வந்துட்டோம். வெளியே நின்று இருந்ததுல ஃபர்ஸ்ட் பீரியட் ஓகையா, செகண்ட் பீரியட் மட்டும் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இன்டர்வல் பீரியட் கேண்டீன் போகாம உட்காந்து லூடோ விளையாடிட்டு இருந்தேன். லூடோல மொத்தம் 2 மேட்ச் போட்டோம். அதுல அண்ணன் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல செகண்ட் பிரைஸ், செகண்ட் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ். பேலன்ஸ் இருக்கிற 3 பீரியட் அட்டன் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அப்பதான் இந்த மொட்டையும் கால் பண்ணான்னு மொட்டையும் ஏத்திட்டு கூப்பிட்டு போயிட்டேன். வீட்டுக்கு வந்து உட்காந்து பொறுமையா மதிய உணவெல்லாம் முடிச்ச அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பிரெட்ல பட்டரையும் ஜாமியும் போட்டு முழுங்கிட்டு, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைங்கிறனால எங்க ஊர்ல காய்கறி சந்தை போட்டிருப்பாங்க. சந்தைக்கு போயிட்டு இந்த வாரத்துக்கு தேவையான காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்து உட்காந்து ராய்கூல் குடிச்சிட்டே கோல்டுல சார்ட் அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நண்பர்களே சொல்ல மறந்துட்டேன், நேற்று எடுத்த ட்ரேடு பார்த்தீங்கன்னா நமக்கு நட்டமாய் போச்சு. அப்புறம் இன்னைக்கான கதைக்கு வருவோம். இன்னைக்கு எடுத்த ட்ரேட் எக்ஸ்பிளைன் பண்ற கேளுங்க. கோல்டுல 1 டே டைம் ஃப்ரேம்ல இந்த பை சைடு என்கல்ஃபிங் கேண்டில், அப்புறம் 4 ஹார்ல பார்த்தா இந்த பை சைடு மிட்டிகேஷன் பிளாக், தென் 15 மினிட்ஸ்ல ட்ரேட் புக் பண்றதுக்கு முன்னாடி 1 ஹார்ல ஃபார்ம் ஆன இந்த ஃபேர் வேல்யூ கேப் கன்ஃபர்மேஷனா வச்சு 15 மினிட்ஸ்ல ட்ரேட் புக் பண்ணிட்டேன். இந்த ட்ரேடோட எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இந்த ட்ரேடோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு நாளைக்கான ரீல் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். பை.